கணபதியினுடைய வழிபாடு பெரும்பாலும் அமர்ந்த திருக்கோலத்தில் தான் கணபதியை நாம் தரிசனம் பண்ண முடியும். அவர் நின்ற திருக்கோலத்தில் மிக குறைவாக இருப்பார். அதே சமயத்தில் உலா திருமேனிகள், கணபதியினுடைய உலா திருமேனின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துற மாதிரி பண்ணுறது, தூக்கின்னு போகிறது வாகனத்தில் வச்சு. இப்போ கருங்கல் அதில் பண்ணியிருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் மூலஸ்தானம்னு பேர், மூலவர். அது அசையாத, அதை அஷ்டபந்தனம் போட்டு பதிய பண்ணியிருப்பா. ஆனால் அந்த உலா திருமேனிகள் கணபதிக்கு எப்போதுமே நின்ன திருக்கோலத்தில் தான் அமைப்பா. இப்போ மற்ற கணபதிக்கும் இந்த கணபதிக்கும் உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சிவனாகவே கருதப்படுவோம். இவர் உணர்த்துகிற தத்துவம் என்ன அப்படின்னா, பிரணவம் தான் இவர் உணர்த்துகிற தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா வாழ்வும் வழிபாடும் அப்படின்னு பார்க்குற மூலியம் அதுக்கு எல்லா விதமான இடையூறுகளை நிவர்த்தி பண்ணுபவர் அப்படின்னு எல்லா கணபதிக்கும் பொதுவாக இருக்கு. அதாவது எல்லா கணபதினாலே சர்வ விக்னஹரம், எல்லா இடையூறுகளையும் போக்கக்கூடியது அப்படின்னு கணபதிக்கு ஒரு சாமானிய லட்சணம். அது மாதிரி இடையூறுகள் இவரை வணங்கினால் தீரும். ஆனால் இந்த குறிப்பாக இந்த நிற்கின்ற விநாயகருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பள்ளி பருவத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவருக்கு பிரம்மச்சாரின்னு பேர். இந்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய, சாஸ்திரங்களில் பரிச்சயமாகக்கூடிய விஷயங்களை அதாவது உபதேசம் பண்ணாமலே ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது உபதேச வழியில் தான் குருவால் ஞானத்தை கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஹேருத்ர கணபதி இருக்காரோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி இருக்காரு, அவர் உபதேசமே பண்ணாமல் அவர் அனுகிரகம் பண்ணினா மாத்திரம் சிவஞானம் ஓதாமல் உணரப்பெறும் அப்படின்னு அவரை பற்றி மிக சிறப்பாக ஒரு கருத்து உலவி வருகிறது.